பிலாத்து மட்டும் அன்று எம்பெருமான் இயேசுவின் மரண சாசனத்தில் கையெழுத்திடாமல் இருந்திருந்தால் இன்றும் எங்கள் இறைமகன் இயேசு எங்களோடு இருந்திருப்பார். ஆம், தலைவர் அதைத்தான் சொன்னார். நீரோ சாதாரண வேலைக்கார பெண்ணை கண்டவுடனே துள்ளி குதித்து ஓடிவிட்டீரே. அன்று மட்டும் இந்த வேதுரையின் அரண்மனைக்கு வந்து இயேசு நல்லவர், வல்லவர், நீதிமான் என்று சொல்லி இருந்தால் அந்த அடிப்படையிலாவது அவரை நான் விடுதலை செய்திருப்பேன். அன்று மட்டுமே நண்பர் பேதுருவிடம் வந்து அவ்வாறு கூறியிருந்தால் அந்த கல்வாரி மலையில் 3 சிலுவைகளால் நாட்டப்பட்டிருக்கும். இவர் சிலுவையும் சேர்த்து 4 நாட்டி வைத்திருப்பேன். இதோ இருக்கும் தலைமை குரு கைப்பாதான் அத்தனைக்கும் காரணம். என்னை அச்சுறுத்தினான், என்னை ஆட்டவித்தான், அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு என்னை எச்சரித்தான். இறைமகன் இயேசுவுக்கு சிலுவை தண்டனை வழங்கவில்லை என்றால் பெரிய பூகம்பத்தை உருவாக்குவேன், மிகப்பெரிய பிரச்சனையை கட்டவிழ்த்து விடுவேன் என்று உருவ சொன்னான். இவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி. இவனை சிறையில் அடையுங்கள். ஆளை வைத்து மிரட்டியவுடன் அப்படியே பயந்து நடுங்கி விட்டீரா காத்துவர்களே?